முத நம்ம பாபா வந்து நான் சத்ய சாய் பாபா தான் வணங்குவேன் அந்த காலத்தில். அதாவது நான் சொல்கிறது 1978 அவர் வணங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்த் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை வந்த பிறகு நான் ரொம்ப வணங்கி பாபா உருகி கேட்கும்போது அவர் ஒன்றும் பதில் சொல்ல. ஆனால் அன்னைக்கு கனவு, அன்னைக்கு பாபாட்ட வேண்டின அன்னைக்கு ராத்திரி ஷிரடி சாய்பாபா தான் கனவுல வந்தார் எனக்கு. சத்ய சாய்பாபா தான் நான் வணங்குவேன். ஏன்னா பக்கத்து வீடு தான், எங்கள் பக்கத்து வீடு தான் சத்ய சாய்பாபாவோட சென்டர். பண்ணமரம்ல முதல் சென்டர் சத்ய சாய்பாபாவுக்கு முத ஆரம்பிச்சது கிளைங்ல தான். அப்போ நான் கிளைங் ஆள், எங்கள் பக்கத்து வீடு தான் சென்டர், பாபா சென்டரு. அங்கே படம்லாம் இருக்கும். அதில் ஒரு படம் வயசானவரே, அப்பெல்லாம் எனக்கு பேர் தெரியாது. அவரு கனவுல வந்து நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற, நீ ஏன் வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வரும்போது அந்த அழுவுற பிள்ளைங்களும் அழைச்சிட்டு வந்துரு அப்படின்னாரு. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணல. அப்போ எனக்கு ஒன்றும் விளங்கலை. இல்லைடா அழுவுற பிள்ளை அழைச்சிட்டு வாங்குறாரு, என் வீட்டுக்கு வாங்குறாரு, யார் இந்த வயசானவர் அப்படின்னு விசாரித்தேன். எங்கள் சத்ய சாய்பாபா தலைவர் அந்த டைமில் டத்தோ ஜெகதீசன், அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது தான் நீ அங்கே போயிட்டு வர சொல்லிட்டாரு. இந்த அழுவுற பிள்ளை எனக்கும் தெரியல, அது பின்னால் இதை முடிச்சுட்டு அப்புறம் அதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. அதே மாதிரி ஷிரடிக்கு முத 89 போனேன். அதுக்கு பிறகு வளர்ச்சி தான். இந்த போயிட்டு வந்த பிறகு என்னுடைய பிரச்சனை தீர்ந்து போச்சு, சுகாதார பிரச்சனை. அதே சமயத்தில் அந்த ஆர்வம் வந்து பாபா எப்படிப்பட்ட ஒரு மனிதர், உலகத்தில் இன்னைக்கு ஒரு சத்குருவாக இருந்து எத்தனையோ கோடி மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அது நம்ம மலேசியாலையும் இருக்கணும்னு சொல்லி தான் அப்படி தான் அங்கே ஆரம்பித்தது. 2009 ப்ராப்பராக ஷிரடி சாய்பாபா சொசைட்டி ஆஃப் மலேசியா, ஷிரடி சாய்பாபா சமாஜம் மலேசியா என்று சொல்லி 2009 முறைப்படியாக ரிஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கு முன்னாலே நம்ம வழிபட பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.